சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட நடிப்பில் இப்போ ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. கூலி படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. கூலி படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பாலையா, சிவராஜ்குமார், மோகன்லால் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. 3ஆம் கட்ட ஷூட்டிங் தொடங்கி இப்போ விறுவிறுப்பாக போய்க்கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் தலைவர் 173 படம் கண்டிப்பாக உருவாகும் என சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன டாக் போயிட்டு கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் ரெட் ஜெயின் மூவிஸ் எப்படியாச்சும் சூப்பர் ஸ்டாரோட கால் ஷீட்டை வாங்கிடணும், கண்டிப்பாக இந்த தடவை பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். இப்போ அதிக ஃப்ளாப் படங்கள் இல்லாமல் முன்னணி இடத்துல இருக்கிறவர்னா நம்ம சுந்தர்சி. கடைசியாக அவருடைய இயக்கத்தில் சில முக்கியமான படங்கள் வந்துருந்துச்சு. முக்கியமாக சொன்னால் கேங்கஸ் படம் ஓரளவுக்கு காமெடி இல்லைனாலும் அந்த படம் ஓரளவுக்கு சுமாராக போச்சு. அதுக்கு முன்னாடி மதகத ராஜா பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் அதே மாதிரி தான் எப்படி காமெடி இருக்குமோ அந்த ஜானரில் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இப்போ அரண்மனை 2 படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் அதை தொடர்ந்து தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அவருடைய கனவு ப்ராஜெக்டான சங்கமித்ரா அப்படின்ற ப்ராஜெக்டை மீண்டும் எடுக்க போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. தலைவர்கிட்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு. தலைவருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சான். தலைவர் 173 படம் கண்டிப்பாக சுந்தர்சியை வச்சு எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் வினோத் என்று சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் வினோத் சொன்ன கதை தலைவருக்கு பிடிக்கலையாம். காரணம் அது அரசியல் சம்மந்தப்பட்ட கதை என்று சொல்லப்படுது. ஆனால் நம்ம சுந்தர்சி சொன்ன கதை ரொம்பவே தலைவருக்கு பிடிச்சி போச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா அருணாச்சலம் படத்தை நம்ம சுந்தர்சி ரஜினியை வச்சு தான் எடுத்திருந்தார். அந்த படம் அரசியல் ரீதியாக இல்லைனாலும் கண்டிப்பாக காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமாக இருந்துச்சு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. அதே போல் தான் மீண்டும் ஒரு கதையை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் நரேட் பண்ணியிருக்காரு நம்ம சுந்தர்சி. இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் வாங்க போகிறாங்க. ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரஜினியை வச்சு படம் எடுப்போம்னு சொல்லிட்டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சொல்லியிருந்தாங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலும் நிறைய படங்களை எடுத்துகிட்டு தான் வராங்க. அவங்களோட படங்களுமே பார்த்தீங்கன்னா வெற்றி அடையுது. அதை தொடர்ந்து ரஜினிகாந்தோட கால் ஷீட்டை பெற துடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் இவங்க 2 பேரில் யார் கால் ஷீட் பெற போகிறாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் தலைவரோட சுந்தர்சி இணைய போகிறது மட்டும் ஏறக்குறைய உண்மையாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.